வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ரயில்வே பட்ஜெட்டில் பயணிகள் கட்டணத்தில் மீண்டும் உயர்வு இல்லை. சரக்கு கட்டணம் 5% உயர்வு. முன்பதிவு, ரத்து மற்றும் தட்கல் கட்டணமும் உயர்கிறது. காலியாக உள்ள 1,52,000 பணியிடங்கள் நிரப்ப ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிப்பு. 47,000 இடங்களில் நலிந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நியமனம். 17 ஆண்டுக்கு பின் முதல் முறையாக காங்கிரஸைச் சேர்ந்த அமைச்சர் தாக்கல் செய்த ரயில்வே பட்ஜெட். தமிழகத்துக்கு புதிதாக 14 ரயில்கள் அறிவிப்பு. விரிவான செய்திகள். பார்லிமென்டில் தாக்கலான ரயில்வே பட்ஜெட்டில் பயணிகளுக்கான கட்டணம் உயர்த்தப்படவில்லை. 5% உயர்த்தப்பட்டுள்ள சரக்கு கட்டணம் டீசல் விலை உயர்வுக்கேற்ப அவ்வப்போது மாற்றி அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய ரயில்வே அமைச்சர் பவன்குமார் பன்சால் செவ்வாயன்று லோக்சபாவில் 2013-2014 ஆண்டுக்கான ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். பயணிகள் போக்குவரத்து மூலம் 2012-2013 ஆண்டில் ரயில்வேக்கு 24,600 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்று கணக்கிடப்பட்டுள்ளதாகவும், டீசல் மற்றும் மின் கட்டண உயர்வால் ரயில்வேக்கு 5,100 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளதாகவும் பன்சால் தெரிவித்தார். பயணிகளுக்கான ரயில் கட்டணம் கடந்த ஜனவரி மாதம் உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போதைய ரயில்வே பட்ஜெட்டில் பயணிகள் கட்டணம் மேலும் உயர்த்தப்படவில்லை. அதே நேரம் சரக்கு கட்டணம் சராசரியாக 5% உயர்த்தப்படும் என்று பன்சால் அறிவித்தார். இதன் மூலம் சரக்கு கட்டண வருவாய் 93,554 கோடியாக அதிகரிக்கும் என்றும் பன்சால் கூறினார். சரக்கு கட்டண உயர்வு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. அது மட்டுமின்றி டீசல் விலை உயர்வுக்கேற்ப சரக்கு கட்டணம் அவ்வப்போது மாற்றியமைக்கப்படும் என்றும் பன்சால் அறிவித்தார். சிறப்பான, பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளும் வகையில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று உறுதியளித்துள்ள பன்சால், ரயில் கட்டணங்களை திருத்தி அமைப்பதற்காக ரயில் கட்டண ஆணையம் என்னும் சுதந்திரமான அமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். டிக்கெட்டிங் கட்டணம் திருத்தி அமைக்கப்படும் என்று கூறியுள்ள பன்சால், அதிவேக ரயில்களில் முன்பதிவு மற்றும் பயணம் ரத்து, தட்கல் போன்றவற்றுக்கான கட்டணம் அதிகரிக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மத்தியில் கூட்டணி அரசுகள் ஏற்பட்டதை தொடர்ந்து 17 ஆண்டு இடைவேளைக்கு பிறகு காங்கிரஸைச் சேர்ந்த அமைச்சர் தாக்கல் செய்துள்ள முதல் ரயில்வே பட்ஜெட் இது என்பது குறிப்பிடத்தக்கது. நடப்பு நிதியாண்டில் மொத்தம் 67 எக்ஸ்பிரஸ் ரயில்கள், 26 பாசஞ்சர் ரயில்கள் மற்றும் 9 மின்சார ரயில்கள் புதிதாக இயக்கப்படும் என்று ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் 14 புதிய ரயில்கள் தமிழகத்தில் அறிமுகம் செய்யப்படுகின்றன. வரும் நிதியாண்டில் 67 புதிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்படும் என்றும், 26 பாசஞ்சர் ரயில்களும் 9 மின்சார ரயில்கள் புதிதாக அறிமுகம் செய்யப்படும் என்றும், 57 ரயில்களின் தூரம் நீட்டிக்கப்படும் என்றும் ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை பீகானூருக்கு வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயில், சென்னை காரைக்குடி இடையே வாராந்திர எக்ஸ்பிரஸ் மற்றும் வாராந்திர ரயில், சென்னையிலிருந்து சேலம் வழியாக பழனிக்கு தினசரி ரயில், கோவையிலிருந்து திருச்சி தஞ்சை வழியாக மன்னார்குடிக்கு வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயில், கோவையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயில், சென்னையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு புதிய ரயில், சென்னை தஞ்சை இடையே தினசரி ரயில், சென்னையிலிருந்து ஷீரடிக்கு வாராந்திர எக்ஸ்பிரஸ், நாகையிலிருந்து பெங்களூருக்கு மதுரை திருச்சி வழியாக எக்ஸ்பிரஸ் ரயில், புதுச்சேரியிலிருந்து கன்னியாகுமரிக்கு புதிய ரயில் உள்பட 14 புதிய ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சுதந்திர போராட்டம் நடந்த பகுதிகளை இணைக்கும் வகையில் ஆசாதி எக்ஸ்பிரஸ் என்னும் புதிய ரயில் சலுகை கட்டணத்தில் இயக்கப்படும் என்றும் பன்சால் அறிவித்தார். இந்த ஆண்டில் ரயில்வேயில் காலியாக உள்ள 1,52,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும், இவற்றில் நலிந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 47,000 இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் பன்சால் தெரிவித்துள்ளார். ரிசர்வேஷன் நிலை குறித்து பயணிகளுக்கு SMS மூலம் தகவல் அளிக்கும் திட்டம் விரைவில் துவக்கப்படும். இன்டர்நெட் புக்கிங் சேவை அதிகாலை 12:30 மணியிலிருந்து இரவு 11:30 மணி வரை அளிக்கப்படும் என்றும் ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. டிக்கெட்டிங் சேவையில் ஏற்படும் தாமதத்தை தவிர்க்கும் வகையில் இன்டர்நெட் புக்கிங் சேவை நவீனப்படுத்தப்படும் என்றும் பன்சால் கூறினார். 10,700 ஆளில்லா ரயில்வே கிராசிங்குகள் ஒழிக்கப்படும் என்றும், 10 லட்சம் மக்கள் தொகைக்கு அதிகமாக உள்ள பகுதி ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் 104 ரயில் நிலையங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன என்றும் பன்சால் அறிவித்தார். ரேபரேலி, பில்வாரா, சோனேபட், கோலார், பாலக்காடு உள்ளிட்ட இடங்களில் புதிய ரயில் பெட்டி தொழிற்சாலை மற்றும் பராமரிப்பு பணிமனைகள் உருவாக்கப்படும் என்றும், ரயில் நிலைய மேம்பாட்டு ஆணையம், ரயில்வே நில மேம்பாட்டு ஆணையம் அமைப்பதற்காக தலா 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏசி ரயில் என்ஜின்கள் புதியதாக 500 கிலோமீட்டருக்கு தண்டவாளங்கள் அமைக்கப்படும் பணி இந்த ஆண்டில் நிறைவடையும் என்றும் பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சி இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்ததாக மத்திய அமைச்சர் அழகிரிக்கு சொந்தமான இடத்தின் சுற்றுச்சுவர் செவ்வாயன்று அகற்றப்பட்டது.
மத்திய அமைச்சர் அழகிரி கடந்த ஆட்சியின் போது மதுரை மாட்டுத்தாவணி அருகே சர்வேயர் காலனி செல்லும் வழியில் தயா ஐடி பார்க் என்னும் கட்டடத்தை கட்டினார். இக்கட்டடத்தின் சுற்றுச்சுவர் மாநகராட்சி இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சுற்றுச்சுவர் அருகே இருந்த இடம் மாநகராட்சிக்கு சொந்தமானது என்ற அறிவிப்பு பலகையை வைத்தது. ஆனால் மத்திய அமைச்சர் அழகிரி தரப்பில் இதுகுறித்து எவ்வித பதிலும் கொடுக்கப்படவில்லை. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமையன்று மாநகராட்சி ஆணையர் நந்தகோபால் தலைமையில் மாநகராட்சி பொறியாளர்கள் முன்னிலையில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்ததாக கூறப்படும் சுற்றுச்சுவர் ஜேசிபி இயந்திரத்தால் இடித்து அகற்றப்பட்டது. தயா ஐடி பார்க் அருகில் இருந்த ஹெனிவெல் ஐடி நிறுவனம் உட்பட 4 கட்டடங்கள் செய்திருந்த ஆக்கிரமிப்புகளும் அகற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் சம்பவத்தின் போது எவ்வித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் தடுப்பதற்காக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். ஹைதராபாத் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பலத்த சோதனைக்கு பின்னரே பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். ஹைதராபாத் குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து நாடு முழுவதும் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோவிலின் 4 கோபுர வாசலிலும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பக்தர்கள் மற்றும் அவர்கள் கொண்டுவரும் பூஜை பொருட்கள் பலத்த சோதனைக்குட்படுத்தப்பட்ட பின்னர் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். கோவிலுக்கு போடப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை பக்தர்கள் வரவேற்றுள்ளனர். தற்சமயம் இங்க பாதுகாப்புலாம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிரமமா இருந்தாலும் எல்லாத்தையும் செக் பண்ணி கரெக்டா இது பண்றாங்க. பொதுமக்கள் பாதுகாப்புக்காகவும் கோயிலுடைய பாதுகாப்புக்காகவும் இதை இவங்க நல்லபடியா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மேலும் மக்கள் அதிகம் கூடும் ரயில் நிலையம், பேருந்து நிலையங்களில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழர்களின் சமய நம்பிக்கைகளை இழிவுபடுத்தும் வகையில் கோவில்கள் முன் இடம்பெற்றுள்ள பிரச்சாரங்களை தடுக்க கோரி இந்து மக்கள் கட்சியினர் முதல்வரின் தனிப்பிரிவில் மனு அளித்தனர். ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் எதிரில் அமைக்கப்பட்டுள்ள சிலை உள்பட தமிழகம் முழுவதும் பல்வேறு கோவில்கள் முன்பாக தமிழர்களின் சமய நம்பிக்கைகளை இழிவுபடுத்தும் வகையில் பிரச்சாரம் செய்திருப்பதாக இந்து மக்கள் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கோரி இந்து மக்கள் கட்சியினர் முதல்வர் தனிப்பிரிவில் செவ்வாயன்று மனு அளித்தனர். தொடர்ந்து எங்கு பார்த்தாலும் இந்து கோயில்களுக்கு முன்பாக நாத்திக பிரச்சாரம், கடவுளை நம்புகிறவன் முட்டாள், கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டி என்று தொடர்ந்து இத்தகைய விளம்பர பலகைகள் வைக்கிறார்கள். அதை இந்த அரசாங்கம் தடை செய்ய வேண்டும். அதே போல ஸ்ரீரங்கத்திற்கு முன்பாக கடந்த கால ஆட்சியிலே ஸ்ரீரங்கம் வைகுண்ட பூலோக ரங்கநாதர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கநாதர் முன்பாக பெரியார் சிலை அமைக்கப்பட்டது. அந்த சிலையை நாங்கள் ஜனநாயக ரீதியாக போராடி அதை எடுக்க வேண்டும் என்று சொன்னோம். அப்பொழுது அந்த அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. ஆனால் நாங்கள் அதை அகற்றி எடுத்தோம். ஆனாலும் அந்த முதலமைச்சர் மீண்டும் அதே இடத்தில் சிலை வைத்திருக்கிறார். இன்றைய இருக்கக்கூடிய முதலமைச்சர் நான் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் அந்த சிலையை அங்கிருந்து அப்புறப்படுத்துவேன் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். ஸ்ரீரங்கம் சிலை உடைப்பின் போது பத்திரிகையாளர் சந்தித்தவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டிருந்தார்கள். அந்த வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்பதுதான் இந்த கோரிக்கையானது. இங்கே முதலமைச்சரிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். தமிழர்களின் சமய நம்பிக்கைக்கு மதிப்பளித்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மருமகளை கொலை செய்ததாக பாட்டியாலா மேயர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதையடுத்து ஏற்பட்ட நெருக்கடியால் பதவியிலிருந்து மேயர் ராஜினாமா செய்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலா மாநகராட்சி மேயராக இருப்பவர் ஜஸ்பால் சிங் பிரதான். ஆளும் கட்சியான ஷிரோன்மணி அகாலி தளத்தைச் சேர்ந்தவர். ஜஸ்பால் சிங்கின் மருமகள் பரம்பிரீத் கவுர் பாட்டியாலாவில் உள்ள வீட்டில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். பரம்பிரீத் கவுர் சாவுக்கு பிரதான், அவரது 2வது மனைவி பரம்ஜித் கவுர், மகன் ஹர்பீத் சிங் ஆகியோர்தான் காரணம் என்று குற்றம் சாட்டி பரம்பிரீத் கவுரின் குடும்பத்தார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து 3 மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதோடு மேயரின் மனைவியையும் மகனையும் கைது செய்தனர். हमारे पास कल एक कंप्लेंट आई थी और उस कंप्लेंट में 3 आदमियों के नाम थे, एक लेडी का, 2 जेंट्स के। जो कंप्लेंट में लिखा हुआ था उसके ऊपर जो सेक्शंस बनती थी हमने उस सेक्शंस में वो केस रजिस्टर किया है। हाँ, आज हमने एक अरेस्ट कर ली है और दूसरी हम करने जा रहे हैं.
மனைவி மகனை தொடர்ந்து தானும் கைதாகலாம் என்று அஞ்சிய ஜஸ்பால் சிங் புத்திசாலித்தனமாய் யோசித்து பரம்ஜித் கௌரும் ஹர்பிரீத் சிங்கும் தன்னுடைய மனைவி மகனே இல்லை என்றும் தன் நண்பரின் மனைவி மகன் என்றும் கூறி சமாளிக்க முயன்றார். மேயர் ஜஸ்பால் விவகாரத்தில் சர்ச்சை வலுத்ததால் அவரை பதவியிலிருந்து விலகும்படி அகாலிதள கட்சி தலைவரும் பஞ்சாப் துணை முதல்வருமான சுக்பீர் சிங் பாதல் உத்தரவிட்டார். அதையடுத்து மேயர் பதவியை ஜஸ்பால் சிங் ராஜினாமா செய்துள்ளார். பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்ததை அடுத்து பரம்ப்ரீத் கவுர் கொலை குறித்து விசாரிக்க மூத்த பெண் போலீஸ் அதிகாரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து முதல்வர் பிரகாஷ் சிங் பாதல் உத்தரவிட்டுள்ளார். ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் நடந்த மாசி மாத விழாவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில். மதுரையை எரித்த கண்ணகி கொடுங்கநல்லூர் செல்லும் வழியில் திருவனந்தபுரம் கிள்ளியாற்றின் கரையில் தங்கிய இடத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளதாக ஐதீகம். இக்கோவிலில் மாசி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். திருவிழா நடக்கும் 10 நாட்களிலும் கண்ணகியின் வாழ்க்கை வரலாறு பாடலாக பாடப்படுகிறது. இந்த ஆண்டு திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 9வது நாள் செவ்வாய்க்கிழமையன்று பூரம் நட்சத்திர தினத்தில் பொங்கல் விழா நடந்தது. பொங்கல் விழாவில் தமிழகம் கேரள பகுதி பெண்கள் பல்லாயிரக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் பொங்கல் வைத்து வழிபட்டனர். மதுரையில இருந்து வரேன். வருஷம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். ஆட்டுக்காலம்மன் கோயில் ரொம்ப சிறப்பா பேசப்படுது. இங்க சாமியோட சக்தி அதிகரிச்சுட்டே வருது. என்னென்ன வேண்டுமோ எல்லாமே பலிக்குது. முன்னதாக முக்கிய அடுப்பில் மேல் சாந்தி தீ வளர்த்ததும் அனைத்து அடுப்புகளிலும் பெண்கள் தீ வளர்த்து பொங்கலிட்டனர். அப்போது திருவனந்தபுரம் நகரம் புகை மண்டலத்தால் சூழ்ந்தது. கோவிலை சுற்றி 7 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு பொங்கல் வழிபாடு நடந்தது. இவ்விழாவிற்காக சிறப்பு பேருந்துகள் மற்றும் ரயில்கள் இயக்கப்பட்டன. தங்கத்தின் விலை செவ்வாய்க்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 96 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,120 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,765 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 10 காசுகள் அதிகரித்து 58 ரூபாய்க்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 54,220 ரூபாயாக இருந்தது. 500 இசைக்கலைஞர்கள் பாடகர்கள் பங்கேற்று 315 இசைக்கருவிகளை இசைத்து புதிய கின்னஸ் சாதனையை படைத்துள்ளனர். உலக அமைதிக்கான இசைப்பயணம் என்ற பெயரில் அசாம் மாநிலம் ஜோர்ஹத் நகரில் மாபெரும் சிம்பொனி இசை நிகழ்ச்சி நடந்தது. இந்நிகழ்ச்சியில் உலகம் முழுவதிலும் இருந்து 200 பாடல்கள் உள்ளிட்ட 500 இசைக்கலைஞர்கள் பங்கேற்று 315 வகையான பாரம்பரிய இசைக்கருவிகளை ஒரே நேரத்தில் இசைத்து சாதனை படைத்தனர். முப்பது நிமிடங்கள் நடந்த இந்த பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியில் உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் கவிஞர் மற்றும் இசையமைப்பாளர் ஆலன் ராய் ஸ்காட், ஜப்பானிய இசைக்கலைஞர் கென் கோஷியோ உள்ளிட்டோரும் தங்களது பங்களிப்பை அளித்தனர். கின்னஸ் சாதனை புத்தக அமைப்பின் பிரதிநிதி ஜேக் பிராக்பேங்கும் நிகழ்ச்சியை கண்டு களித்தார். உலக சாதனைக்கான அங்கீகார சான்றிதழை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரிடம் ஜேக் வழங்கினார். 315 இசைக்கருவிகளை ஒரே நிகழ்ச்சியில் இசைத்தது மட்டும் சிறப்பல்ல. பல நாட்டு பாணியிலான இசைகளுக்கேற்ப ஆங்கிலம், அசாமீஸ், ஹிந்தி, பெங்காலி என பல்வேறு விதமான மொழிகளில் உலக அமைதி, நாட்டுப்பற்றை விளக்கும் பாடல்கள் பாடப்பட்டன. அதோடு ஒருவருக்கொருவர் அன்பு செய்ய வலியுறுத்தும் பாடல்களும் இசைக்கப்பட்டன. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.